உறவுகளுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி கருகி போகிற நிலைமையில் இருந்த நம்ம மரக்கன்றுகள் இன்றைக்கி நல்லாவே செழிப்பாக இருக்குது. அதுக்கு காரணத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைபரை நம்ம எதிர்பார்க்குறோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவுகளை இதே மரக்கன்றுகளை நம்ம காமிச்சிருந்தோம். நம்மளால் தண்ணியே கொடுக்க முடியாது, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஒரு வேண்டுதலை வச்சோம் பகவான்கிட்ட, வேறு வழியே இல்லை, அவன் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போது நம்ம சொல்லி தான் மழை வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் வேண்டுதலாக இருக்கலாம். அந்த மரங்களோ இல்லை செடிகளோ அங்கே இருக்கிற ஏதோ ஒரு உயிரினங்கள் வேண்டுதனால தான் மழை வந்துச்சு. ஊரில் ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் மழை பெய்யுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் ஏதோ ஒரு கான்செப்டை மழை பெஞ்சிருச்சு. நம்மளோட வேண்டுதல் நிறைவேறினது நம்மளோட நம்பிக்கை. இப்போ இதை ஒட்டி வழிபாடை பற்றியும் இறை நம்பிக்கையை பற்றியும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சா இல்லைன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறோம்ல, பாருங்கள். நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்தில் இப்போ பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பாதுகாப்பு வேலையை தவிர ஒரு 10 கத்தரி தூர் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வச்ச தோறு, அது மறுபடியும் பூத்து மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கலாம் கொஞ்சம் இடத்துல இருக்கிறதுனால. மற்றபடி இந்த மழை பெஞ்சது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது. சரி, 2 நாள் பெஞ்ச மழை நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு? ஓரளவுக்கு மழை, ஒரு உழவு மழைன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது. மேல் ஈரம் நனைஞ்சு அடியில் கொஞ்சம் உழுகிற ஆழம் போகிற வரைக்கும். ஒரு நாள் வெயிலில் காய்ஞ்சா கூட அடுத்த நாள் உழுகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல மழை தான். ஓரளவுக்கு புல்லுகள்லாம் முளைக்கிற அளவுக்கு மழை தான். அப்படியே ஒரு நாள் கழித்து எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு நம்ம கையால் செஞ்ச ஒரு கேன் டூல்ஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வழிபாடு இறை நம்பிக்கையை பற்றி பார்த்துடலாம். நம்ம ஒரு விருப்பத்தை வச்சோம், அது யார் மூலியமாக நடந்துச்சு, அந்த விருப்பம் தாங்க வழிபாடு. அது மூலியமாக நமக்கு கிடச்சிச்சு பார்த்திங்களா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் நம்ம இறையாக பார்க்குறோம். நம்ம இறையை எந்த வகையில் வேணாலும் உணரலாம், வழிபாடை நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். நம்மளோட விருப்பம், நம்மளோட நம்பிக்கை, அது எந்த வகையில் வேணாலும் அமையலாம். அதை சொல்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவை எடுத்தோம். இறையை உணர சாமியார் தேவையில்லை, நம்மளுடைய விருப்பம்தான் வழிபாடு, நம் நம்பிக்கை தான் இறை. நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.